சொல்கிறேன் 26 எலெக்ஷன் வந்து 19 24 மாதிரி திமுக ஒன்றும் கேட்கவா கிடையாது. அது 21 அளவுகோலாக வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் டஃப் ஃபைட் இருக்கும். தோற்கடிக்கப்பட்டாலும் திமுக ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 21 தான் அளவுகோல், 19 24 கிடையாது. அசம்பிளி எலெக்ஷனில் 21 ஜெயிச்சவங்க 26 அப்படியே ஜெயிப்பாங்கன்னு கனவு காணாதீங்க. திமுகவுக்கு 21 டிரான்ஸ்ஃபர் ஆன ஓட்டு. ஏன்னா 10 வருஷம் அதிகாரம் இல்லாமல் இருந்தாங்க. மோடியும் எடப்பாடியும் ஈக்குவல் எதிரி. இப்போ மோடியும் ஸ்டாலினும் ஈக்குவல் எதிரி இல்லை. எனக்கு 26 ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது, மோடி வேணுமா வேணாமான்றது இல்லை. மோடி ஃபீல்டிலே இல்லை. 24 தெளிவாக மோடி வேணாம். தமிழ்நாட்டில் ஒரு லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி மோடி பேசும். அதுவும் 3 தேர்தலில் மோடியை ஓட சட்டமன்ற எலெக்ஷனில் வேறு மாதிரி தான் அணுகுவாங்க. 100% வேறு மாதிரி தான். பெரிய ஓவாமை இவர் மேலே வராதுன்றீங்களா? அப்படி தான் நான் பார்க்குறேன். இங்கே இதில் இன்னொன்றுங்க, நீங்கள் 5 வருஷம் பொறுத்து மக்கள்கிட்ட போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது. இப்போயே இருக்குது ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில். எதிர்கட்சிகளால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. மீடியா பேச மறுக்குது. அதனால் திமுக வண்டி ஓடுது. 26 போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து 21 திமுக அந்த லக்ஸுரி இருக்குல்ல, 10 வருஷம் அதிகாரத்தில் இல்லை. அதனால் மோடிக்கு ஈக்குவலாக எடப்பாடியை வச்சாங்க. ஸ்டாலின் மேலே சாஃப்ட் கார்னர் இருந்தது. இப்போ 26 ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது. அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி மோடி மேலே இருக்க ஒவ்வாமையை இட்டு நிரப்பும், காம்பன்சேட் பண்ணும். ஸ்டாலினுக்கு எதிராக இருக்க ஆன்டி இன்கம்பன்சி ஆன்டி மோடியை காம்பன்சேட் பண்ணும். நடக்கிறது அசம்பிளி எலெக்ஷன். சத்தியம்